வணக்கம் நேயர்களே, இது உங்கள் மதராசியின் சமையலறை. இது நாள் வரைக்கும் இங்கிலீஷில் உங்ககிட்ட ரெசிபி பகிர்ந்துக்கிட்டு இருந்தேன்னா இன்றைக்கி முதல் முறையாக தமிழில் பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கேன். முதல் செய்முறையாக நம்ம தமிழர் திருநாளான தை பொங்கலுக்காக கற்கண்டு பொங்கல் ப்ரெஷர் குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: பால், கற்கண்டு, பாசிப்பருப்பு, நெய், உலர்ந்த திராட்சை, முந்திரி பருப்பு, பச்சரிசி, ஏலக்காய், துருவிய தேங்காய். அரிசியும் பருப்பையும் சேர்த்து 3 தண்ணியில் நல்லா களைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். குக்கர் அடுப்பில் வச்சுட்டு 1 டீஸ்பூன் நெய் விடுங்க. களைஞ்சி வச்சுருக்கிற அரிசியையும் பருப்பையும் குக்கரில் போடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறுங்க. வறுக்கும்போது கொஞ்சமாக அந்த பருப்பு வாசனை வரும். பருப்பு வாசனை வந்ததுக்கப்புறமா பாலும் தண்ணியும் சம அளவு ஊற்றுங்க. 1 கப் அரிசிக்கு 1 கப் பாலும் 1 கப் தண்ணியும் ஊற்றணும். பாலை ஊற்றுங்க. இப்போ பால் ஊற்றின அதே அளவு தண்ணி ஊற்றுங்க. பாலும் தண்ணியும் ஊற்றுனதும் நல்லா கிளறி விட்டுட்டு கொதி வர்ற வரைக்கும் காத்துருங்க. கொதி வந்துருச்சு. கொதி வந்ததும் குக்கரை மூடி 2 அல்லது 3 விசில் வரைக்கும் வேக விடுங்க. குக்கரில் அரிசியும் பருப்பும் வெந்துட்டு இருக்கிற நேரத்தில் நீங்கள் ஒரு சின்ன கடாயில் நெய்யை விட்டு முந்திரியையும் திராட்சையும் வறுத்து எடுத்துக்கோங்க. நெய் சூடானதும் முந்திரி பருப்பை நெய்யில் போடுங்க. முந்திரி பொன்னிறமாக வந்ததும் உலர்ந்த திராட்சையை போடுங்க. வறுத்து வச்சதை தனியாக ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கோங்க. ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொறுக்கலையாங்கிற கதை நம்மள நிறைய பேருக்கு இருக்குது. அதனால ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா வெயிட்டை எடுங்க. அரிசியும் பருப்பும் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம 1/2 டம்ளர் பாலும் 1/2 டம்ளர் தண்ணியும் ஊற்றலாம். மெதுவாக கிளறி விட்டுட்டு சிறு தீயில சமைங்க. நம்ம சாதமும் பருப்பும் நல்லா குழைய வரணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணுன்னாலும் ஊற்றிக்கலாம். அடி பிடிக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த தண்ணி ஊற்றுறோம். அதனால நிறைய ஊற்றிடாதீங்க. இப்போ நம்ம சாதமும் பருப்பும் நல்லா குழையிற பதத்துக்கு வந்துடுச்சு. கற்கண்டை 1-2 பொடிச்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம 1-2 பொடிச்சு வச்சிருக்கிற கற்கண்டை சாதத்தோட சேர்த்துருங்க. சாதமும் பருப்பும் நல்லா குழையிற பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கற்கண்டை சேர்க்கணும். அதுக்கு முன்னாடியே சேர்த்துட்டீங்க அப்படின்னா சாதம் குழையிற பதத்துக்கு வராது. நீங்கள் எந்த பதத்தில் இருக்கும்போது கற்கண்டு சேர்க்குறீங்களோ அதே பதத்தில் தான் இருக்கும் சாதம். 2 ஏலக்காய் தட்டி போடுறேன். எங்கள் வீட்டில் யாருக்கும் ஏலக்காய் ரொம்ப பிடிக்காது. அதனால நான் 2 மட்டும் போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ பார்த்து போட்டுக்கோங்க. துருவின தேங்காயை போடுங்க. போட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, சிறு தீயில தான் இதை வேக விடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். தேங்காய் போட்டதும் கொஞ்ச நேரம் அப்படியே வேக விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே நெய்யில் வறுத்து வச்சுக்கிற முந்திரியையும் உலர்ந்த திராட்சையும் இந்த சாதத்தில் போடுங்க. இது கூட இன்னொரு 1/2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டு நல்லா கிளறுங்க. ஒரு 2 நிமிஷம் சிறு தீயில வச்சு கிளறுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். பொங்கல் ரெடி ஆகிட்டே இருக்கு. இப்போ நம்மளோட கற்கண்டு பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதோட நிற்காம நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் பகிர்ந்துக்கோங்க. இப்படிக்கு உங்கள் மதராசி.